மிஸ்டர் சேகர், நீங்க எவ்வளவு நாளா அந்த கம்பெனில மேனேஜரா இருக்கீங்க? 2 வருஷமா சார். மிஸ்டர் ராஜகோபால், தாமோதரன், மதன், இவங்க 3 பேரையும் பத்தி உங்களுக்கு நல்லா தெரியுமில்ல? நல்லா தெரியும் எப்படி சார் சொல்ல முடியும்? அவங்க 3 பேரும் நான் ஒர்க் பண்ற கம்பெனியோட பார்ட்னர்ஸ். அவங்க 3 பேரோட தயவு எனக்கு என்னைக்குமே தேவைப்படும். நான் எல்லார்கிட்டையும் பெருந்தன்மையோட பழகுவேன், பேசுவேன். அதே மாதிரி அவங்களும் பெருந்தன்மையோட தான் சார் நடந்துக்குவாங்க. 3 பேருக்கு எப்பவாவது பண தகராறோ மனத்தகராறோ வந்ததுண்டா? கிடையாது சார். அன்னைக்கு எல்லாரும் மிஸ்டர் ராஜகோபால் வீட்டுக்கு வந்திருக்காங்க. மிஸ்டர் தாமோதரனுக்கும் மதனுக்கும் மிஸ்டர் ராஜகோபால் போன் பண்ணி வர சொன்னதா சொல்றாங்க. அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அதை பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாது. அது இருக்கட்டும், மிஸ்டர் தாமோதரனை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஹி இஸ் a பக்கா ஜென்டில்மேன். ஒரு கொலை செய்யற அளவுக்கு அவசர புத்தியோ இல்ல ஆத்திர புத்தியோ எந்த விதமான ஒரு கெட்ட புத்தியோ அவருக்கு கிடையாது சார். மிஸ்டர் மதனை பத்தி என்ன நினைக்கிறீங்க? மிஸ்டர் மதனை பத்தி சிகரெட் பிடிப்பார். அப்புறம் ஏன்னா அவர்கிட்ட பணம் இருக்கு. அப்புறம் குடிப்பழக்கம் இருக்கு. அவர்கிட்ட வசதியும் இருக்கு. அப்புறம் என்ன செய்வார் சொல்லுங்க? கிளப்புக்கு போவார். சமாளிக்கிற சக்தியும் இருக்கு. அப்புறம் ஆனா ஒரு கொலை செய்யற அளவுக்கு தைரியம் இருக்கான்னு நீங்க தான் சார் கண்டுபிடிக்கணும். ஓ காட். அப்ப நான் வரேன் சார். ஹலோ மிஸ்டர் தாமோதரன், என்னுடைய எதிர்காலத்தை பத்தி ஒரு முக்கிய முடிவு எடுக்கணும். நீங்க உங்க வேலையெல்லாம் முடிஞ்சு ராத்திரி 9 மணிக்கு என் வீட்டுக்கு வந்துருங்க. என்ன மிஸ்டர் ராஜகோபால், என்ன திடீர்னு இப்படி ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க? தயவு செஞ்சு ராத்திரி 9 மணிக்கு கட்டாயம் வீட்டுக்கு வந்துருங்க. வரேன். ஓகே. இங்கதான் இருக்கீங்களா? உங்களால எனக்கு ஒரு காரியம் ஆகணுமே. என்னது? முத்தமா எனக்கு ஒரு விடுகதை போட்டா, அத சொன்னீங்கன்னா சொன்ன அவள்கிட்ட சொல்லி நான் நல்ல பேர் எடுத்துக்கிருவேன். நீ எதுக்கு முத்தமா கிட்ட நல்ல பேர் எடுத்துக்கணும்? அதுக்கெல்லாம் உனக்கு வயசு பத்தாது. என் வயசு வரைக்கும் சொல்றேன். அவள்கிட்ட சொன்னா அவ கருத்துல ஏப்பா பயப்படுறீங்க? தாலி கட்டிடுவேன். டேய் நல்ல காரியம்டா, ஹெல்ப் பண்ணுவோமா? பண்ணுவாங்க. ஆமா நீ சொல்லு பாப்பா. தண்ணியும் குடிப்பா எண்ணெயும் குடிப்பா. ஆனா தண்ணியும் எதிரி எண்ணெய் எதிரி. அது என்ன? டேய் தலைய ஆராய்ச்சி பண்ணுங்கடா. தலைய ஆராய்ச்சி பண்ணவா? இது என்ன சுரங்க பாதையா? கேள்விக்கு விட வேணுமா வேண்டாமா? வேணும் 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 வேணும். இந்த வாய மூட. மூடிக்கிறேன். முத்தம்மா கேள்விக்கு விடை ரெடி. ரெடியா? என்ன சொல்லட்டுமா? அதுதான் மோட்டார் வாகனம். எண்ணெயும் குடிக்கும் தண்ணியும் குடிக்கும். ரோட்ல போயிட்டு இருக்கும்போது என்ன வந்தாலும் நின்னுடும், வெள்ளம் வந்தாலும் நின்னுடும். புரிஞ்சுச்சா? ஒண்ணுமே புரியலையே. உனக்கு எதுதான் புரியும்? நான் இன்னொன்னு சொல்லட்டுமா? சொல்லு சொல்லு சொல்லு. இன்னைக்கு நீ போட்டிருக்கிய ஜட்டி, அது என்ன கலர் தெரியுமா? பச்சை. நாத்தி, ஆமா. இவங்க எப்படி கண்டுபிடிச்சு சொல்றாங்க? ஒருவேளை நான் குளிக்கும் போது பார்த்திருப்பாங்களா? அது இருக்கட்டும். முதல்ல முத்தமாட்ட போய் சொல்லணும். முத்தமா விடை ரெடி, விடை ரெடி. முத்தமா 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 முத்தமா, ஓ விடுகதைக்கு வட ரெடி. விடை ரெடி. என்னையா? பச்சை சட்டி. இந்த பையங்க என்னமோ சொன்னாங்களே. இப்ப நீ சொல்லல, உன் பரவலை நோக்கிடுவேன். சொல்லிடுறேன் சொல்லிடுறேன். மாயப்பாலாம் அவன் எங்க போறான்டா? வாங்கடா சீக்கிரம். ஒண்ணுமில்ல. சரியா அர்த்தராத்திரி 12:30 மணிக்கு எனக்கு இப்படி போற பழக்கம் உண்டு. நான் பார்த்த வரைக்கும் எங்க பரம்பரையில வந்த எல்லா ஆம்பளைகளுக்குமே இப்படி ஒரு பழக்கம் உண்டு. நான் போறத பார்த்து நீங்க கடிகாரத்தை கூட கரெக்ட் பண்ணிக்கலாம். சரி சரி வந்து பாடு. பயத்துல பாதிதான் இருந்திருக்கிறேன். மீதியும் போயிட்டு வந்துட்டுமா?
காசு எம்புட்டு எங்கிட்ட வருடி. இந்த முத்தமா பத்தி பேசும்போது ஏதாவது ஒண்ணு வரும். ஏய். ஹலோ, தாமோதர வீடா? ஆமா, இது தாமோதர வீடுதான். அவர் இல்ல, அதனால அவர் அசிஸ்டன்ட் வேலுச்சாமி பேசுறார். நீங்க யாரு? கீதா இருக்காங்களா? சீதாமா தான் வேணுமா? நாங்கெல்லாம் வேண்டாங்களா? ஆமா. சரி, ஆம்பளைக்கே ஒரு மதிப்பு இல்லாம போச்சு. ஹாய். சாரி சார். கீதா தான் வேணும். ஆமா, இவ்வளவு முக்கியமா விசாரிக்கீங்களே, நீங்க யாரு? நான் யாருன்னு உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. கீதா கூப்பிடு. என்ன மரியாதை தேயுது? வாங்க கீதாம்மா, உங்களுக்கு தான் போன் வந்திருக்கு. ஏதோ ஒரு ஆண் குரல் பேசுது. யாருன்னு கேட்டா உங்ககிட்ட சொல்ல தேவையில்லைன்னு சொல்லுது. அது யாருன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமா? எல்லாம் போனதானா? நீ உன் வேலையை பாரு. டீ காபி, டீ காபி. பழச மறக்க முடியலையம்மா. தம்பி, என்னது? என்ன நடந்தது? எந்த பாவி பசங்க இந்த வேலையை செஞ்சது? யார் ராஜகோபால் சாரை கொலை பண்ணாங்களோ அவங்க தான் இதுக்கும் காரணமா இருக்க முடியும். எப்படியோ இந்த மட்டோட போச்சே. ஒரு வாரமா நான் ஊர்ல இல்ல, அதுக்குள்ள என்னென்னமோ நடந்து போச்சே. நீங்க தான் வந்துட்டீங்களே. வந்துட்டேன் தம்பி. ஆனா ஒரு 10 நாள் லீவ் கேட்டு போலான்னு தான் வந்தேன் தம்பி. என் பொண்ணுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்கேன். ஓஹோ, அப்படியா? அப்ப போய் நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சிட்டு வாங்க. போயிட்டு வரேன் தம்பி. ஆனா உங்களை தனியா விட்டு போக மாட்டேன். என் உறவுக்கார பையன் ஒருத்தனை கூட்டியாந்துருக்கேன். அத ரொம்ப நம்பிக்கையானவன், சுறுசுறுப்பானவன். நான் வர்ற வரைக்கும் உங்களை பத்திரமா பாத்துப்பா. வணக்கம் முதலாளி. வணக்கம். உனக்கு என்னப்பா தெரியும்? தெரியும். அம்மா தெரியும். ஜூடோ ரத்தனமும் தெரியும். குச்சிப்புடியும் தெரியும். அது சரி, நல்லா சமைக்க தெரியுமா? என்ன பச்சடி தெரியும், கிச்சடி தெரியும், மிச்சடி தெரியும். இதெல்லாம் போக இந்த நெத்தியடியும் தெரியும். எல்லாம் என் நேரண்டாப்பா. இத பாரு ஆறுமுகம், தம்பிய நிழலா தொடரணும். கலகலப்பா பேசிக்கிட்டு நல்ல பிள்ளையா இருந்த தம்பிக்கு இப்ப புதுசா விரோதிகம் அழைச்சிருக்காங்க. நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க சித்தப்பா. அவர் மேல ஒரு துரும்பு விடாம நான் பாத்துக்கிறேன். அப்ப நான் போயிட்டு வரட்டுங்களா? சரிங்க. ஆறுமுகம், சமையல கவனி. சரிங்க. குட் மார்னிங் சார். வருங்காலத்து பிரிய வீரர்கள் சார். நிகழ்காலத்திலே ஒரு கொலை கேஸ் கண்டுபிடிக்கணும் தான் சார் வந்திருக்கோம். உள்ள போய் துப்பு தரலாமா சார்? சாரி, உள்ள யாரும் அனுமதிக்க முடியாது. பின்னால சைடுல சார். நோ சார் ப்ளீஸ் சார். வாங்கடா. என்னாச்சு? போலீஸ்காரங்க உள்ள வர மாட்டேன்றாங்கடா. அதனால மாரேஷன் போட்டு போவோம். வாங்க. வாராயோ தோழி வாராயோ, மனப்பந்தல் காண வாராயோ. வாடிய கப்பகலங்க எங்க அக்கா பத்து முக்கோ தொட்டு வாடிய. வேணாம் 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 வேணாம். நல்ல வேலை நீ கட்டிய போடல. ஐயோ, சின்னம்மா, சேகரையா வந்திருக்காரு. இனிமே நான் அவரை பார்க்க விரும்பலன்னு சொல்லிடு முத்தம்மா. இதக்கா என்னாச்சு? அப்படியே சொன்னாங்க. ஆமாங்க ஐயா. ஏதாவது சின்ன சண்டை போட்டுக்கிட்டீங்களா? அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறமா வச்சுக்க கூடாதா? சேச்சே, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நான் அவங்களை அப்புறமா வந்து பாத்துக்கிறேன். எனக்கு கொஞ்சம் அமைதியா இருக்க விடுங்க. சேகரனுக்கு வந்து இப்ப போறீங்களா இல்லையா? தயவு செஞ்சு அந்த கதவை சாத்திட்டு போங்க. வாங்க தம்பி. தம்பி சாப்பிடுறீங்களா? வேண்டாம் ஆறுமுகம், நீ போய் சாப்பிடு. கொஞ்சம் பாலாவது சாப்பிடுறீங்களா? வேண்டாம் ஆறுமுகம், ப்ளீஸ். பழமாவது கொண்டு வரட்டுமா? வேண்டாம்பா, ஜஸ்ட் லீவ் மீ அலோன், ஓகே? அங்கிள், உங்களை பார்க்க மாட்டேன்னு சொல்ற அளவுக்கு உங்களுக்கும் கீதாக்காவுக்கு என்ன அங்கிள் நடந்தது? இது பெரியவங்க விஷயம்ப்பா. எதை வேணா சால்வ் பண்ணலாம், ஆனா சந்தேகத்தை சால்வ் பண்றது அவ்வளவு சுலபம் இல்ல. அப்படி என்ன அங்கிள் சந்தேகம்? நான் வேற ஒரு பொண்ணை காதலிச்சு கைவிட்டதா? யார் அங்கிள் அது? மிஸ் மேரி. மேரி? ரோஸ் மேரி தானே? ஆமாப்பா. அவளுக்கும் உங்களுக்கும் காதல் இருந்ததுன்னு கீதாக்காவுக்கு எப்படி அங்கிள் சந்தேகம் வந்தது? ஒரு நாள் மேரி திடீர்னு என் ரூமுக்கு வந்து என் காலை பிடிச்சிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கோ நடிச்சு அழுதா. அப்போ அங்க வந்த கீதா அதை பார்த்து தப்பா நினைச்சுக்கிட்டா.
அப்படியா ஏன் அங்கிள் மேரி இப்படி செஞ்சிருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதுதான் எனக்கும் புரியல. மேரிக்கு ஆசை இருக்கலாம். முண்டம் இவ்வளவு நடந்த பிறகு அங்கிள் எங்கேயா அவளை லவ் பண்ணாரா? கண்டிப்பா மாட்டேன். வேற எதுக்கு இப்படி பண்ணிருக்கணும்? உங்களுக்குமா புரியல? உங்களுக்கு புரிஞ்சுதா அங்கிள்? முழுசா புரியல, ஆனா ஓரளவுக்கு புரியுது. என்ன அங்கிள்? எப்படியோ என்னையும் கிட்ட பிரிக்கணுங்கிறது தான். அப்படி அவ ஏன் பிரிக்கலாம்? அதுல அவளுக்கு என்ன லாபம்? அவளுக்கு லாபம் இல்லாம இருக்கலாம், ஆனா அவ சம்பந்தப்பட்ட யாருக்காவது லாபம் இருக்கலாம் இல்லையா? அவங்க இப்படி செய்ய சொல்லிருக்கலாமே. யார் அங்கிள் அந்த ஆளு? அதுதான் என்னால கண்டுபிடிக்க முடியல. ஏன்க்கா ஒரு மாதிரி இருக்கீங்க? சேகர் அங்கிளை பத்தி நினைக்காதீங்கக்கா. அவரை பத்தி பேசாதீங்க. அதான் சொல்றேன்க்கா, போதும் விடுங்க. சேகர் என்ன பெரிய சேகர்? விடுங்கக்கா. இப்ப நாங்க ஒரு கேள்வி கேட்க போறோம். ஏதோ சின்ன பசங்க கேக்குறாங்கன்னு அசால்ட்டா இருந்துடாதீங்க. இந்த கேள்வியில ஒரு உண்மையை கண்டுபிடிக்க போறோம். கேட்கலாமாக்கா? பதில் சொல்லுவீங்களாக்கா? கேளுங்க. உங்களை யாராவது லவ் பண்றேன்னு சொன்னதுண்டா? இல்ல. கைகட்டி சித்தந்தா? இல்ல. எதுக்காக இப்படி எல்லாம் கேக்குறீங்க? இப்படி எல்லாம் கேட்டாதாங்க ஒரு விஷயம் வெளிப்படும். சரி கேளுங்க. யாராவது அப்போ சாம்பளதான் என்ன டிராமாக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டதுண்டா? நோ. சினிமா? இல்ல. அட்லீஸ்ட் டீ பார்ட்டி லஞ்ச் அப்படியே தான் கூப்பிட்டதுண்டா? சொல்லுங்கக்கா சொல்லுங்க. ஒரு தடவை மிஸ்டர் மதன் லஞ்சுக்கு வாயே அப்படின்னு கூப்பிட்டாரு. வேலையை ஆரம்பிப்போம். எஸ் மதன், யார் பேசுறது? ஹலோ மதனா, நான் தான் ரோஸ்மேரி பேசுறேன். ஓ, ஐ அம் வெரி சாரி. நேத்து வரணும் தான் நினைச்சேன், கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன். ஒரு half an hour வந்துறேன். ஓகே பை. Thank you. நம்ம பிளான் சக்சஸ். மதனுக்கு ரோஸ்மேரிக்கு சம்பந்தம் உண்டு. இன்னும் அரை மணி நேரத்துல மதன் அங்க போக போறான். அதுக்குள்ள நம்ம முந்திக்கணும். வாங்கடா. 1 2 3 போ. ஹாய் மேரி, வெல் டன். சேகர் வீட்ல பிரமாதமா நாடகம் ஆடி சேகரின் கீதாவும் பிரிச்சுட்டே. இப்ப நான் பேசின பணத்தை விட டபுளா தரப்போறேன். ஏன் தெரியுமா? ஐ அம் வெரி ஹாப்பி. இந்த தேங்க்யூ வெரி மச். அப்படின்னா இது மதன் வேலை தானா? 100க்கு 100. உடனே போய் சேகரங்களை பாருங்க, அவர் சந்தோஷப்படுவாரு. அவரை என் முகத்துல முழிக்க வேண்டாம்னு சொன்னேன். இப்ப நான் எப்படி அவர் முகத்துல முழிக்கிறது? கவலைப்படாதீங்கக்கா, அவர் ரொம்ப நல்லவர், மன்னிச்சிருவாரு. எனக்கு நம்பிக்கை இல்லையே. எங்களுக்கு நிறைய நம்பிக்கை இருக்கே. ஏன்னா அவரை பார்த்து விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். அப்படியா? வாங்கக்கா. டேய், அட வெக்கப்படாதீங்க, வாங்கக்கா. சேகர் அங்கிள். ஹலோ பசங்களா, நீங்க மட்டும் தானே வந்திருக்கீங்க? வந்திருக்காங்க. வரவேற்பீங்களோ மாட்டீங்களோன்னு பயந்து வாசப்படியிலே நிக்கிறாங்க. அப்படியா? எங்க? ஹலோ கீதா, ப்ளீஸ் கம் இன். இந்த வேலை முடிஞ்சு போச்சு, அந்த வேலையை கவனிப்போம். வாங்கடா. என்ன கீதா, என்ன இது? எழுந்துரு கீதா. ஏய், இது எதுக்குடா இங்க ஊத்துற? ஏய், வேலுச்சாமி இப்ப வருவான். நன்னாரி போட்ட தண்ணியில குடிச்சிட்டு ஏதாவது உளறானு பாப்போம். ஊத்து ஊத்து ஊத்து. புஜம் புஜம். வாங்கடா. நன்னாரி தானே சாப்பிட்டேன். அது என்ன புள்ள நரி மாதிரி வேலை செய்யுது? படுத்து எங்க?
பார்த்தா தெரியல அமிக்கிட்டு காலை. ஐயோ ரொம்ப அக்கறடா. மூஞ்ச பாரு, பெருசாலிக்கு லைட் அடிச்ச மாதிரி. எந்திரியா. சித்தம்மா, நான் அமுக்குனது ஒரு குத்தம்மா. சத்தம்மா பேசாதீங்க சித்தம்மா. ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, அதுக்கு நீ சித்தம்மா. பித்தம் தலைக்கு மேல ஏறி போச்சு. போடப்ப கட்ட பிஞ்சுக்கோ, ஜாக்கிரதை. எது பிஞ்சாலும் பரவாயில்ல, இன்னைக்கு நான் தொடாம விட மாட்டேன். சரியா? மனச இப்போ நான் உன் மனைவியை பார்க்கிறேன். குழந்தைய குருக்கள் கிட்ட ஒப்படைச்சேன். அது மட்டும் இல்ல, அது உண்மையிலேயே யாருடைய குழந்தைன்னு யாருக்குமே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக சத்தியமும் வாங்கிக்கிட்டேன். இப்ப சொல்லுங்க, நான் கொலை செஞ்சது தப்பா? அப்படின்னா முகமூடி ட்ரெஸ்ல இருக்கும்போது குரலை மாத்தி பேசுனீங்களா? எஸ். ஹலோ, கொலைகாரன் தான் பேசுறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ராஜகோபால் வீட்டுல பாத்தியே, அதே முகமூடிதான். ஆமா, போலீஸுக்கு தகவல் கொடுத்துட்டீங்களா? என்ன யாரும் சந்தேகிக்க முடியாது, பிடிக்கவும் முடியாது. என்ன பத்தி யாராவது மூச்சு விட்டீங்கன்னா உங்க மூச்சு நின்னுடும். ஜாக்கிரதை. உன் மனநிலையும் நியாயமும் என் மனசாட்சிக்கு புரியுது. ஆனா சட்டப்படி உன்னை கைது பண்றோம். அரசு செய்யும். கணேஷ், யூ ஹேவ் டன் a wonderful job. வருங்காலத்துல நீங்க எல்லாம் எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு வரணும். கண்டிப்பா. இன்ஸ்பெக்டர் சார், எனக்கு ஒரு சின்ன டவுட். மிஸ் ரோஸ்மேரி உங்க டிபார்ட்மெண்ட் தானே? ஆமா, மிஸ்டர் மதன கண்காணிக்க மேரியையும் சேகர கண்காணிக்க ஆறுமுகத்தையும் போட்டோம். எம்எல்ஏ உங்களுக்கு எது சார் சந்தேகம் வந்தது? சாதாரண சந்தேகம் தான், இருந்தாலும் எதையும் சாதாரணமா விட்டுட மாட்டோம். வெரி குட். அங்கிள், சூடாட சூடா ஒரு க்ளூ கொடுக்கட்டுமா? என்னப்பா சொல்ற? இந்த பாடஞ்ச பங்களால அழகு பெண்ணுக்கு திடீர்னு ஒரு துப்பாக்கி கிடைச்சிருக்கு. அதனால இங்க ஏதோ சட்டவிரோதமான கும்பல் நடமாடிட்டு இருக்குன்னு அர்த்தம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இட்ஸ் a great clue. அப்படியே நாங்க கண்டுபிடிச்சா கூட அவார்டு உங்களுக்கு தான். இன்ஸ்பெக்டர் அங்கிள், எனக்கு ஒரு சந்தேகம். உருக்கள் என்னன்னாரு? உங்களுக்கு பயந்துதான் எங்கேயாவது போயிருப்பாரு. நாளைக்கு பூஜைக்கு வந்துருவாரு. குருக்களையா, உங்க பிரார்த்தனையாலும் விநாயக பெருமானுடைய ஆசையினாலும் எங்க பிரச்சனையெல்லாம் நல்லா ஆயிடுச்சு. இனியாவது இந்த குழந்தைய என்கிட்ட கொடுக்குறீங்களா? என்ன சொல்றீங்க? நீங்க சொல்லிட்டீங்கல்ல, இங்க நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு, அப்படியே செய்யுங்க. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், சென்னையில் இருந்து பெங்களூர் செல்லும் பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் இன்னும் 1/2 மணி நேரத்தில் 7வது பிளாட்பாரத்தில் புறப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். குருக்களையா, இன்னைக்கு பிள்ளைங்க எல்லாம் ஊருக்கு போறாங்க. அப்படியா? திரும்பி எப்போ வருவா? கீதா சேகர் கல்யாணத்துக்கு 10 நாள் முன்னாடியே வந்துருவாங்க. 10 நாள் என்ன, 20 நாள் முன்னாடியே வந்துருவோம். அப்படியே செய்ய. அப்ப நாங்க வர உருக்கலையா? தாராளமா சந்தோஷமா போயிட்டு வாங்க. விநாயக பெருமான் அருளால உங்களுக்கு எந்த குறையும் வராது. காப்பி டீ காப்பி டீ காப்பி. இன்னுமா அந்த புத்தி போல? என்ன பண்றது, பரம்பரை வியாபாரம். ஐயோ, மறந்தே போயிட்டானப்பா. ஐயா விடுதலை ஆனதும் 100 தேங்காய் உடைக்கணும் வேண்டிக்கிட்டேன். அவர் என்னடா புது கம்பெனி விஷயமா பம்பாய்க்கு பறந்து போயிட்டாரு. அந்த வேண்டுதலை நான் நிறுவத்த போறேன். என்ன வேலை? இன்னைக்கு லுங்கி இல்லாம பேண்ட் போட்டிருக்க. இனிமே நான் என்ன கலர் சட்டி போடுறதுன்னு நீங்க கண்டுபிடிக்க முடியாத. உடையட்டுமா? அப்ப நீ காய விடு, நாங்க பூந்தோலை.